குழந்தையும் தெய்வம் என்று குழந்தை இந்த மழலை மொழியிலே ஒரு பாடல் பாடுகிறது. எல்லாரும் அதை கேட்டு ரசித்து அம்பாள் அடலை பெறுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இவ்வளவு நேரம் எல்லாம் நம்ம ஆடி பார்த்து குழந்தை என்ன அருமையா பாடு. அம்மா அப்பா தான் சொல்லி கொடுத்தாதான் நம்ம ஹிந்தி படி இங்கிலீஷ் படி உடம்புல நாலாப்படம் அறிஞ்சு போட்டால் சாப்பிட முடியுமா? அந்த பக்குவமா அறிகிற மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் பக்குவப்படுத்த யாருடைய கடமை? அம்மா அப்பா கடமை. இப்ப தாய்மார்கள் அம்பாளுக்கு நடனத்தினாலே ஆகாது. இவ்வளவு நேரம் ஆடணும், கை தட்டணும். இப்ப நம்முடைய கலை மாமணி செல்வராஜ் ஐயா அவர்கள் பாட, இளம்போ சக்கரவர்த்தி பம்பை வித்வான் இசைக்க, தாய்மார்கள் எல்லாம் ஆட அம்பாள் அதை பார்த்து ரசிக்கிறார்.
ஆத்தா ஆயிரம் குடம் கொண்டு ஓடுகிற கங்கையிலே நீரெடுத்து அம்மா நீராட்டியம்மா அம்மா மரியாதைக்குரிய பெரியவர்களே, நமது நமது சிங்கானூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஜெயராம் அவர்களை நாம் நமது ஊர் சார்பாகவும் நமது திருக்கோயில் சார்பாகவும் வருகை உலகில் வரவேற்கிறோம். அவரோடு வருகின்ற மரியாதைக்குரிய பவித்திரனுடைய செயலாளர் மரியாதைக்குரிய வெளியிட்டவர்களையும் கணேஷ்குமார் அவர்களையும் அவரோடு வந்திருக்கிற மரியாதைக்குரிய புரட்சி தலைவர்களையும் நமது திருக்கோயிலுடைய சார்பாக வருகை வருகை என அன்போடு அழைக்கின்றோம். அவரோட குறிப்பாட்டை ரசித்து செல்ல வேண்டும். இந்த கற்கோள் கருவறையில் வீட்டிற்கும் மக்கள் எல்லாம் ஒன்று கூடியம்மா தன்னே நன்னே நாடனே தானே நாடனே நன்னே நன்னே நாடனே தானே நாடனே நன்னே நன்னே
Thank you.
பாளையமா ஆதிபராசக்தி பாளையமா தீபுவனேஸ்வரி காகராஜேஸ்வரி தீபுவனேஸ்வரி ஆகராஜேஸ்வரி தீபுவனேஸ்வரி காகராஜேஸ்வரி தீபுவனேஸ்வரி ஆகராஜேஸ்வரி மாரி அம்மன் பாளையமா பாளையமா மாரி அம்மன் பாளையமா மாரியம்மன் நாளையமா ஆதி கமாதி மதுரை மீனாட்சி ஆதிகமாதி மதுரை மீனாட்சி ஆதி கமாதி மதுரை மீனாட்சி ஆதிகமாதி மதுரை மீனாட்சி ஆதி பராசக்தி பாளையமா ஆதிபராசக்தி பாளையமா ஆதி பராசக்தி பாளையமா ஆதிபராசக்தி பாளையமா மாரி சக்தி அம்மா பாளையமா மாரி பராசக்தி பாளையமா ஆதிபராசக்தி ஆலயமா பாளையமா ஆலயமா பாளையமா ஆலயமா பாளையமா பாளையமா ஆலயமா ஆலயமா பாளையமா பாளையமா ஆலயமா பாளையமா பாளையமா ஆலயமா ஆலயமா மாரி 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 மாறி மாறி மாரி மாரி மகமாரி மாறி மாறி மாரி மாரி மகமாரி மாறி மாறி மாரி மாரி மகமாரி மாறி 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 மாரி மாரி மகமாரி மாறி மாறி அம்மன் மாறி மாரி மாரி மகமாரி மாறி 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 மாரி மாரி மகமாரி மாறி 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 மாரி மாரி மகாமாரி மாறி 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 மாரி மாரி மகாகாளி மாறி 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 மாரி மாரி திரிபுர சுந்தரி மாறி மாறி திரிபுர சுந்தரி மாரி மாரி திரிபுர சுந்தரி மாறி மாறி திரிபுர சுந்தரி மாரி மாரி அங்கைய கண்டு மாறி மாறி அங்கைய தண்ணி மாரி மாரி அங்கைய கண்டு மாறி மாறி அங்கைய தண்ணி மாரி மாரி மகாமாரி மாறி 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 மாரி மாரி மகாமாரி மாறி மாறி மாரிமலோசக்திக்கு ஒரு கேள்வி யார் பதில் சொல்றாங்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பரிசு. ஃபர்ஸ்ட் கதை சொல்லிடுறேன். கதை முடியும் போது அது வந்து எல்லாரும் நல்லா கேட்டுப்போம். ஒரு ஊர்ல ஒரு குரு தினமும் மகாபாரதம் ராமாயணம் 1 மணி நேரம் தினமும் எடுத்துக்கிட்டே இருக்கிறார். 365 நாள் 2 முடிஞ்சிருச்சு. நிறைய இப்போ அது மாதிரி உட்காந்துருக்குறாங்கல்ல சிஷ்யர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ராமசாமி ராமாயணத்துக்கு மகாபாரதத்துக்கு என்ன பாருங்க. அவர் சொல்றார், சாமி அது பச்சை அட்டை, இது சிகப்பு அட்டை. நல்லா கேளுங்க எல்லாரும். இது பச்சை அட்டை, இது சிவப்பு கலர் அட்டை. குமாரசாமி நீ சொல்லு. சாமி அது கொஞ்சம் புக்கு தடிமனா இருக்கும், இந்த புக்கு கொஞ்சம் சிறுசா இருக்கும். சரி முருகா நீ சொல்லுடா. அவன் கொஞ்சம் பார்த்துட்டு, சாமி அது வந்து பிரஸ் தரணி அச்சயத்தில் அடிச்சது, இது மீனாட்சி அச்சயத்தில் அடிச்சது. அவன் இன்னொரு ஆள் கேட்கிறாரு, கொஞ்சம் சாமி அது 12 ஆண்டு வனவாசம், இது 14 ஆண்டு வனவாசம், கொஞ்சம் கருத்து. இன்னொருத்தரை கேட்கிறார், அதுல 5 பேர், இதுல ஒரே ஆள். ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிட்டே இருக்கிறார். இது மாதிரி ஒரு குழந்தை, நான் கூறுகிறேன் எந்திரிச்சு வந்து, நம்ம இத்தனை பேர் சொல்ற குழந்தை வந்து என்ன சொல்ல போகுது?
அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நல்லா பாருங்க, அங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. மொழி இருக்குது எல்லாம் என்னமா வந்தீங்களா, போனீங்களா, கேட்டீங்களா, பார்த்தீங்களாங்கிற மாதிரி நம்ம தமிழ் எவ்வளோ பெரிய தமிழ். கொங்கு தமிழ், இன்பத்தமிழ், இன்சுவை தமிழ், எல்லாத்துக்கும் தமிழ். மற்ற மொழியில் ஏழை வாழை போலே என்னமா எவ்வளோ அழகான பொருள் நம்மெல்லாம் பிறந்திருக்கின்றோம். அதனால் எல்லாரும் சொல்லுங்க, ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி சொல்ல முடியும்? கிளாப் பண்ணி ஒரு கடையப்பா ஒரே வார்த்தை முடிச்சார் முன்னாடி. அப்படியா? என்னையா அது கொடுமையா இருக்குது. சாண்ட சின்னப்ப தேவரோட உறவினர் ஒரே அடி டக்குன்னு வந்துருச்சாருங்க. பாருங்க, 10 கோடி ரூபாய் கேஸ் நடந்துச்சாமா. அவர்தான் வாங்கினாரா? பாருங்க, வாங்கினாலும் பாருங்க, ஒரு எழுத்து பெண்ணாசை மண்ணாசை. ராமாயணத்துல ராமனுடைய மனைவி மேல ஆசைப்பட்ட காரணத்தினால படாத பாடு. ராவணன் 64 கலையை கற்றார். சிவபக்தன் 10 தலை, ஒரு தலையில 10 தலை, ஒரு தலை விஷயமா என்ன பாடுபடுறோம். ஏமா தாய்மார்கள் எல்லாம் இவங்கெல்லாம் குடிச்சிட்டு போற சீக்கிரம் வந்துடலாம். தாய்மார்கள் வெளியே போன எவ்வளவு நேரம் தலை காயணும், இல்லைன்னா ஜலதோஷம் முடிச்சிடும். ஆனா வீட்டில் இவங்க எல்லாம் எவ்வளவு மணி நேரம் பண்ணி திட்டுவது. ஏமா இப்படி இருந்தா தானே எல்லாம் இவங்களுக்குலாம் வந்துடும். இவங்க எல்லாரும் சௌரி முடி வைக்கிற மாதிரி இந்த மாதிரி சொட்டையாயிட்டா பிரச்சனை இல்லை, பொட்டையா இருந்துட்டா. ஆனா இது மாதிரி இருந்தா எப்படி பிரச்சனை? படாத பாடு. ஆனா இவங்கெல்லாம் சொல்றது, என் வீட்டுல எங்க வீட்டுக்காரமா ரெடியாகிறது படாத பாடு, அதனால லேட் ஆயிடுச்சு. சொந்தக்காரர் போய் உங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்காரி வரக்குள்ள படாத பாடு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஆனா ஆசைப்பட்ட காரணத்தால் இங்கே ஒரே ஆளு 5 கொஞ்சம் ஒரு ஜான் இடம் கேட்டான், ஒரு அடி கேட்டான், சரி 1 சென்ட் கேட்டான், 5 பேருக்கு 5 சென்ட் கேட்டான். எதுக்குமே கிடைக்காம போய் கிடைக்கல. அங்க மண்ணு ஒரே வித்தியாசம். அதனால ராமாயண மகாபாரத தத்துவம் நமக்கெல்லாம் சொல்லி காட்டும். வாழ்க்கை நெறிமுறை எல்லாம் நமக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கிறது. கண்ணகி கோபப்பட்டு என்னாச்சு? மதுரை இருந்துச்சு. அதே மாதிரி பாஞ்சாலி சபதம் எடுத்தால் கூந்தல் விரித்தால், அதனால தாய்மார்கள் கூந்தல் பின்னிக்கன்னு சொல்லுவாங்க. உண்மைதானே? ஜட விரிச்சா ஒரு கோபம் வருமா வராது? சும்மா இருக்கும்போது தெரியாது, ஏனோ வந்துச்சுன்னு வார்த்தை அவ்வளவுதான். குழந்தையாட்டு வீட்டுக்காரர் செகண்ட் தான். அந்த கோபத்தில் எதுவும் தெரியாது, ஒரு நிமிஷம் தான் அந்த கோபம். அது போனதுக்கு அப்புறம் நம்ம உணர முடியும். மாரியம்மன் அப்படித்தான். மாரியம்மன் சாதாரண ஆள் கிடையாது. ஜவதக்கிரமனுடைய மனைவி யாரு? அம்மா ரேணுகாதி. அந்த அம்மா தலை மாறியதால் மாறியது. அந்த மாரியம்மனுடைய தலை உச்சியில போச்சு, உச்சி மாகாளி. அந்த தலை ரத்தம் குருதி எங்கெல்லாம் விழுந்துச்சோ அங்கெல்லாம் ஒரு கோயில் ஆகும். இங்க ஒரு குருதி ரத்த சொட்டு விழுந்திருக்கும். என்னமா மலேசியா, இந்தோனேஷியா, பர்மா எல்லா நாட்டில் மாரியம்மன் எங்கெல்லாம் அந்த குருதி விழுந்திருந்தோ அங்கெல்லாம் கோயில் ஆயிருக்கு. அதனால மாரியம்மனுடைய இந்த திருவருள் நாங்களாம் முடிச்சுனா இன்னொரு வேலைக்கு போயிருக்கோம். ஆனா இன்னைக்கு சனி பயிற்சி மடத்துல வெள்ளிக்கிழமை கோயில்ல 5-6 வேலை தீர்த்து கூடவே முடியல. எப்படி முடிக்கணும்? சாமிக்கு நீ நிறைவு பண்ணணும். நான் போயிடலாம், நான் போன ஏற்கனவே எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ நான் போனாலும் என்ன சொல்லுவாங்க, சாமி சகலம் கொடுத்துட்டா பிரச்சனை. ஆனா பாதி ஆளுங்க சாமி முழுசா முடிக்காம போயிட்டார். என்னங்க, சாமி முழுசா முடிக்காம பாதியில் போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அவங்க நினைக்கிறாங்க உள்ளுக்குறாள் சாதாரண ஆளா எடுத்து கொடுக்கும்போது வச்சுட்டு போயிட்டேன். உட்காரும் போது நினைவா வைக்கலன்னா நீ 4 மணி ஆகணும், 6 மணி ஆகணும், எனக்கே தெரியல. என்னமா அந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்குது. அதனால கேட்ட ஜூஸ் கேட்டாமா பசிக்குதுன்னு சொல்லி எனக்கு காலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு. என்னமா நேற்று நைட்டு 2 மணிக்கு தான் போய் தூங்க போனேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சு சிவபூஜை முடிச்சுட்டு 6 மணிக்கு ஒரு கோமாதா சாலை. இன்னைக்கு வந்து காலையில 108 கோமாதா இருக்கிற மாதிரி கோமாதா சாலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மடத்தில் நவகர்கள் சனி பயிற்சியில் தொடங்கி வச்சுட்டு என் கூட படித்த பையனுக்கு திருமணம் நான் தான் சொல்லியிருந்தேன். 6ஆம் தேதி நாளை வந்து திருமணம் நான் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அது காலையில் போக முடியாத சொல்லுனால நைட்டே போய் எல்லாம் கொடுத்துட்டு அங்கேயும் போயிட்டு இத்தனையும் முடிச்சுட்டு 9 மணிக்குள்ள வந்துட்டு சரி ஏதாவது இவராது வாங்கி கொடுப்பாரு இல்லை இவர் கொடுப்பாருன்னு பார்த்தா பச்சை தண்ணி தான் கொடுக்குறேன் பாருப்பா விழுகிறது. உண்மையா ஏதாவது ஒரு பராசக்தி மனசு இருந்துச்சுன்னா ஒரு ஆப்பிள் ஜூஸோ ஆரஞ்சு ஜூஸோ ஏதாவது ஜூஸ் கொண்டு வந்துட்டேன். உண்மையா கேட்குறேன் சத்தியமா. ஏன்னா கேட்டாதான் கிடைக்கும். இந்த ஆண்களுக்கு நான் கேட்டு சிரிச்சு பல்லு எடுத்துட்டு கப்பு உட்காந்து அப்படிங்களா சார்
அப்படிங்க பசிக்குதுங்களா சாமி? பசிக்குதியா? பசிக்குதா? சரி சாமி வலிக்குதா? சரி எங்க வலிக்குது? சரி கொண்டா இருக்காரு பார்த்துக்கலாம். இவங்களுக்குலாம் மனம் அப்படித்தான் இருக்கு. ஆனா அம்மா இருக்குது அம்மா அப்படின்னு உடனே உடையாடு கொடுக்க என்னாச்சு பார்த்து அதாவது அம்மாவுக்கு தான் அந்த மனசு இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் பார்த்துட்டு அப்படி நல்ல வேலை ஹாஸ்பிட்டல் எல்லாம் நர்ஸுக்கு தாய்மார்கள் வச்சாங்க. எங்காவது மாதிரி ஆளுகளை போட்டிருந்தா எடுத்து ஒரே என்னவா பார்த்துல குத்த மாட்டாங்க, எடுத்து ஒரு ஏன்னா குத்தி 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 ஏற்கனவே ஒரு மாதிரி ஆயிடும். எத்தனை நேரம் போனால் இந்த இன்ஜெக்ஷன் போடுன்ட்டு சும்மா ஒரு ஆள் கேட்டாலே கிடைக்க மாட்டேங்குது. 100 பேர் ஒட்டுக்கா வந்தா ஒரே குத்து தான், அவ்வளோதான். எந்த மருந்துனே தெரியாது. காய்ச்சலுக்கா இருமலுக்கா செலவழிக்கா அவங்க குத்துற வேலைன்ட்டு. அதனாலதான் கடவுளை என்ன பண்ணிடுச்சு, நர்சிங்கெல்லாம் தாய்மார்கள் விட்டுட்டாங்க. கரெக்டு தானே? நர்சிங்கெல்லாம் தாய்மார்கள் வச்ச காரணத்தினால தப்பிச்சோம் நம்மள. என்னமா இல்ல அடேங்கப்பா தப்பிச்சுதான் தப்புறாந்தல மாதிரி. அதனால செல்வராஜையர் அம்பாள் பாடல் பாடவும், அம்மா பாட்டு பாடவும். மண்டலம் தன்னிலே கண் கண்ட தெய்வமே உன்னை போல் மற்றும் ஒரு தெய்வம் உண்டோ அன்னையே அம்மா 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 அன்னையவள் இல்லை என்று யார் சொன்னது? அவள் என்று பிள்ளைகள் எப்படி வந்தது? கண்ணுக்கும் மொழியதற்கும் சம்மந்தம் உண்டு. மாறியவள் கை கொடுக்க கவலை எதற்கு? இல்லாத இடம் இல்லைங்க அம்மா, இல்லாத இடம் இல்லைங்க, திங்களூர செல்லாத தடம் இல்லைங்க, இல்லாத இடம் இல்லைங்க, திங்களூர செல்லாத தடம் இல்லைங்க. இங்கும் அவ இருப்பா, கடல் பொங்கும் மலையில் குதிப்பா, இங்கும் அவ இருப்பா, அதோ அங்கும் அவ இருப்பா, ஓடும் நதியில உச்சி மலையில மாறி தெய்வா, நம்ம நாடி நடுவுல நெஞ்சில வந்தவன் கடலாம் போலிவா. ஆடுகிறோம் அவள் ஆட்டுகிறாள், அன்னையவள் பால் ஓட்டுகிறாள். ஆடுகிறோம் அவள் ஆடுகிறாள், அன்னையவள் பால் ஓட்டுகிறாள். ஏனெங்கு வந்தோம், எதற்காக வந்தோம், யாருக்கு தெரியும் அப்பா? ஏனெங்கு வந்தோம், எதற்காக வந்தோம், யாருக்கு தெரியும் அப்பா? இருக்கின்ற வரையில் நடக்கின்ற கதைகள் எவருக்கு புரியும் 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 அப்பா? கொண்டு வந்தது என்ன, எடுத்து செல்வது என்ன? 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 தன்னை செய்வாயப்பா, நீ என்ன எண்ணம் மின்னல் போல கண் முன் வருவா, இந்த மண்ணில் வாழும் மர்ம கொள்ளி கனியை தருவா. ஆடுகிறோம் அவள் ஆடுகிறாள், அன்னையவள் பால் ஓட்டுகிறாள். ஆடுகிறோம்
கோயிலுக்கும் குழந்தைக்கும் பாடும் கத்து கொடுத்தருடா. சத்தியே சத்தியை தந்தால் சத்தியே சாந்தியை தந்தால் சத்தியே சத்தியை தந்தார் சத்தியே சாந்தியை தந்தார் சத்தியே சத்தியை தந்தால் சத்தியே சாந்தியை தந்தால் சத்தியே சத்தியை தந்தார் சத்தியே சாந்தியை தந்தார் சத்தியே யாவும் எங்கே ஓம் சத்தியத்தை சத்தியத்தை சரணம் கொள்ளு. உன் கண்ணனுக்கு வந்தவர்க்கு அபயம் உண்டு. ஆடுகிறோம் அவர் ஆடுகிறார். அயனையவள் பாடோடுகிறார். ஆடுகிறோம் அவர் ஆடுகிறார் அன்னையவள் பாடோடுகிறார் அன்னையவள் பாடோடுகிறார் ஆடுகிறோம் அவர் ஆடுகிறார் அன்னையவள் பாடோடுகிறார் ஆடுகிறோம் அவர் இப்பதான் அந்த 1080 முடிஞ்சிருக்கு. அடுத்து அன்னைக்கு மகாவிடயம் நடைபெறும். அங்க நடந்தால் இங்க பாடல் பாடிக்கொண்டே இருப்பார்கள். அது முடிஞ்சு அலங்கார பூஜை. அந்த அலங்கார பூஜையாகி கோமாரா பூஜையானதான் நிறைவு. தசதரிசனம் முடிஞ்சாதான் நிறைவு. சாயந்தரம் இன்னும் வழிபாடுகள்லாம் இருக்கிறது. இருந்தாலும் கூட கிராமிய நிகழ்ச்சி இருக்குது. அதனால இப்போ 1500 கலசம் இப்பதான் முடிஞ்சிருக்கு. எந்த கோயிலையும் நடக்காது, நம்ம கோயில். என்னமா கும்பாபிஷேகம் முடிஞ்ச மாத்திரத்துல அந்த அக்னி தீர்த்தம் என்னது, அந்த அக்னி இருக்குதே சாதாரண இது கிடையாது. அந்த வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அக்னி பகவானே மோட்சம் பண்ண இடம் இங்க ராமேஸ்வர தீர்த்தம். அது அக்னி தீர்த்தம் பேர். அந்த தீர்த்தம் 1500 குடமும் இப்பதான் முடிஞ்சிருக்கு. அதனால அன்னைக்கு ஒவ்வொரு அப்படியே நடைபெறும். நம்முடைய இசை கலைஞர்கள் இங்க பாடிக்கொண்டிருப்பார்கள். இங்கிருந்து நீங்க எல்லாம் பார்க்கலாம். அதனால தொடர்ச்சியா அது முடிஞ்சது அலங்காரம் நடக்கும். அலங்காரம் முடிஞ்சது தசதரிசன பூஜை நடக்கும். அதுதான் நிறைவு. அதனால இல்ல அம்மா நல்லா பாருங்க, அங்க இருக்கிறத விட இங்க நல்லா தெரிகிற மாதிரி இருக்கு. என்னமா பக்கத்திலேயே பார்த்த மாதிரி உட்கார்ந்தவங்க எல்லாம் கொஞ்சம் கால் வெளிச்சுன்னா மேல எழுந்திரிச்சு நின்றுட்டு கொஞ்சம் பறிச்சுனாமா நல்லா பாருங்க. கேட்டதையும் கிடைச்சு. என்னது அம்மாட்ட சொன்னதே கிடைச்சு. இவர்கிட்ட அப்படியே சொன்னேன், அவர்கிட்ட சொன்னேன். ரகு அண்ணன் 10 தடவை சொல்லியாச்சு. ரகு ஐயா உடையாமலையத்துக்காரனார். இப்ப எங்காலும் எல்லாம் அங்க இருகூர் காமாட்சிரம். ரகு ஐயா நம்ம மடத்தாலே இங்கேயே இருந்துட்டு பசிக்குமா சார் என்ன சரி பண்ணி பார்க்கவே மாட்டேன் சார். கூப்பிட்டே இருக்கிறப்பா திரும்ப மாட்டேங்கிறாங்க சார். சவுண்டு கேட்கு. அப்புறம் சரஸ்வதி அம்மாடு சொல்லி அங்க சொல்லி இங்க சொல்லி. அதனால இங்கேயே உட்கார்ந்து நீங்க பார்க்கலாம் கேட்கலாம். இன்னைக்கு பாருங்க எல்லாம் அம்மா கும்பாபிஷேகம் முடிஞ்சல இருக்கிறத பிடிக்கிட்டு ஓடிடுவாங்க. நல்லா பாருங்க, எந்த பை கிடைச்சு எந்த பூ கிடைச்சு எந்த கும்பம் கிடைச்சு எடுத்துட்டு எல்லாம் வீட்டுக்கு ஓடிடுவாங்க. ஆனா இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஏற்கனவே 5 நாள் உட்கார வச்சு என்னம்மா இன்னைக்கு உட்கார வச்சு என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறா பாருங்க. சரி உங்களையெல்லாம் உட்கார வச்சு எனக்கு 1008 குழந்தை மகன்தான் இருந்தாலும் இத்தனை நாளே கொடுத்துருக்கிற ஆளி உட்கார வச்சு இத்தனையும் பண்ணதுன்னா அது சாதாரண ஆள். இன்னும் 48 நாள் இருக்கு. என்னம்மா 40 நாள் நைட்டே சொல்லிட்டேன். 48 நாள் அம்மா என்ன பாடு. அதனால அந்த அம்மா உட்கார்ந்துட்டு அத்தனையும் கொடுப்பாள் என்று சொல்லி நிறைவாக நிறைவில் இனி ஆயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு அந்த பூஜை அபிஷேகம். உட்கார்ந்து நீங்க பார்க்கலாம். கால் வெளிச்சுன்னா எந்திரிச்சு நின்றுக்கலாம். பழிச்சுன்னா அன்னதானம். எத்தனை பேத்துக்கு அன்னதானம்? எவ்வளவு பேத்துக்கு போட்டிருக்கீங்க? 10,000 பேர். 10,000 பேத்துக்கு ரெடியா இருக்கு. தொடங்கி என்னென்ன சாப்பாடு? சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல், அப்பளம், வடை, பாய அத்தனை சகலம் அருஞ்சுவை உணவோடு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் அதையும் மறந்தலாம். கோதானம், பூதானம், சொர்ணதானம். இந்த கோயிலுக்கு வந்த எல்லாத்துக்கும் வஸ்திர தானம் கிடைக்கும், அத்தனை தானம் கிடைக்கும், அன்னதானம் கிடைக்கும். இந்த கோயில் எந்த கோயிலுக்கு போல நம்ம ஊர்ல கிடைக்கும். அதனால வசந்தையா சொன்னார் ஒரு முறை, அன்னமார் சுவாமி கோயில் 150 ஆண்டு காலமாக கும்பாபிஷேகம் நடக்க முடியாம இருந்துச்சு. ஒரு சித்தர் வந்தார். வேற யாரும் சிவலிங்கேஸ்வர சாமி சித்தர் வந்தார். வந்த மாத்திரத்துல ஐயா சொன்னாங்க, அந்த உள்ளிருந்து ஒரு பக்கம் லெமன் ஜூஸ் வருது, ஒரு பக்கம் ஆப்பிள் ஜூஸ் வருது, ஒரு பக்கம் ஆரஞ்சு ஜூஸ். அது அம்மாட்ட கெட்ட வேலையே முடிஞ்சு போயிட்டு நீ அதுதான் யார்ட்டும் கேட்கறதே இல்லை. அம்மாட்ட போய் அம்மா இது வேணும் என்னம்மா வீட்டுக்கார் கூட கேட்க வேண்டியதில்லை. வீட்டுக்கார் கணவனே கண்கண்ட தெய்வம். அதுக்கு மேல ஒண்ணு அம்மா. தாயை சிறந்த கோவில் இல்லை, தந்தை செல்மைக்கு மந்திரம் இல்லை. ஆனால் அம்மாவுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து சொல்லுங்க எல்லாரும். ஓம்
சிவாய நமக. ஓம் சிவாய நமக. எல்லா சாமி கூப்பிட்டோம். பஞ்சாட்சரத்துக்கு அதிபதி நம்ம சொல்லாம இந்த நேரத்துக்கு கரெக்ட் தானே? நாராயண கூப்பிட்டோம், விநாயகர் கூப்பிட்டோம், முருகர் கூப்பிட்டோம், அபரார் கூப்பிட்டோம், பராசக்தி கூப்பிட்டோம். மூலப்பெரும்பொருள் அழைக்காம விட்டோமே, கோபம் வருமா வராதா? வந்துடும். சொல்லுங்க எல்லாரும். நம சிவாய 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 நம சிவாய. இச்சு சொல்லக்கூடாது. இச்சு சவுண்ட் லோடர். சொல்லுங்க. நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. தில்லை நடராஜனே சிற்றம்பல வாசனே தில்லை நடராஜனே சிற்றம்பல வாசனே தில்லை நடராஜனே சிற்றம்பல வாசனே தில்லை நடராஜனே சிற்றம்பல வாசனே. சிவகாமி உடனமாரோ சின்மயரூபா சிவகாமி உடனமருள செம்மயரூபா. சிவகாமி உடனமாரோ சின்மயரூபா சிவகாமி உடனமருள செம்மயரூபா. ஆதி முதல்வா அருணாச்சலமே ஆதி முதல்வா அருணாச்சலமே. ஆதி முதல்வா அருணாச்சலமே ஆதி முதல்வா அருணாச்சலமே. கோதி ரூபனே சிவலிங்க தேவா கோதிரூபனே சிவலிங்க தேவா. கோதி ரூபனே சிவலிங்க தேவா கோதிரூபனே சிவலிங்க தேவா. சுந்தரேஸ்வரா தாமி சுகம் தருவாயே சுந்தரேசரா சுகதருவாயே. சுந்தரேஸ்வரா தாமி சுகம் தருவாயே சுந்தரேசரா சுவாமி சுகதருவாயே. சித்தாந்தலோகதநாதாந்த ரூபனே சித்தாந்த யோகாந்த ஞானாந்த ரூபனே. சித்தாந்த யோகாந்த ஆதாந்த ரூபனே சித்தாந்த யோகாந்த ஞானாந்த ரூபனே. சிவமே சிவமே திருச்சிற்றம்பலமே சிவமே சிவமே சிற்றம்பலமே. சிவமே சிவமே திருச்சிற்றம்பலமே சிவமே சிவமே சிற்றம்பலமே. எல்லாம் தருபவனே சின்மயதேவா எல்லாம் தருபவனே சிம்மயரூபா. எல்லாம் தருபவனே சின்மயதேவா எல்லாம் தருபவனே சிம்மயதேவா. ஆதியானவா நதியை சுமந்தவா ஆதியானவா நதியை சுமந்தவா. ஆதியானவா நதியை சுமந்தவா ஆதியானவா கங்கை நதியை சுமந்தவா. ஆதியானவா நதியை சுமந்தவா ஆதியானவா கங்கை நதியை சுமந்தவா. பரமசிவ பாவனீகம் பரமரையாயா பரமசிவ பாவனி பரமதயாளா. பரமசிவ பாவனீகம் பரமரையாயா பரமசிவ பாவனி பரமதயாளா. பரமரையாயா பரமதயாளா. பரனுடையாயா பரமதயாளா. பரமரையாயா பரமதயாளா. பரமரையாயா பரமதயாளா. பரனுடையாயா பரமதயாளா. பரனுடையாயா பரமதயாளா. ஓம் நம சிவாய சிவாய நமோ. 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 சிவ 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 சிவாய நமோ சிவ 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 சிவாய நமோ. சிவ 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 சிவாய நமோ சிவ 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 சிவாய நமோ. ஹர 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 ஹராய நமோ ஹர 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 ஹராய நமோ. சிவ 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 சிவாய நமோ சிவ 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 சிவாய நமோ. ஹர 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 ஹராய நமோ ஹர 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 ஹராய நமோ. ஹராய நமோ
சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய 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 சிவ 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 சிவாய நம ஓம் 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 சிவாய நம ஓம். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருளாலே சனி பெயர்ச்சி 8/24 மாறி இருக்கு. அந்த ராசிக்கு இப்படி, இந்த ராசிக்கு இப்படி, கடக ராசி, மேச ராசி, மிதுன ராசி, எல்லா ராசிக்கும் ஒன்று அன்று இன்று என்று சொல்வதை போல நீங்க எல்லாம் ஒன்ன கையில் எடுத்துக்கலாம். ஜதி விதி மதி கதி. வருவது தானே வரும், வருவது தானே வரும். வருவதுதான் வரும். தென்னை மரத்துல தேங்காய் தான் வரும். மாங்காய் வருமா? வர வைக்க முடியுமா? அப்ப வர்ற மரத்துல தான் வரும். நம்ம நினைச்சுக்கிறோம் தேங்காய் மரத்துல மாங்காய் வரணும், மாங்காய் மரத்துல தேங்காய் வரணும் நினைக்கிற காரணத்தால பல சிக்கல், பல விக்கல், பல துன்பம், பல இடையூறு. ஆனால் அந்தந்த மரத்துல அது வர்ற மாதிரி நமக்கு இதுதான். இப்ப இங்க இருக்கிற யாராவது மிகப்பெரிய கோடீஸ்வரர் யாருங்க? யாராவது பேர் சொல்லுங்க. இந்தியாவில் வாசுகுமார் ஐயா, அவர் கோடீஸ்வரன் பையன். அவர் படுற பாடு யாருக்கு? ஏன்னா அந்த கிரண்ணை கேட்டு பாருங்க. ஐயோ ஆத்தா, நான் இங்கே சரஸ்வதிக்கும் வஸ்துகுமாருக்கு பதிலாக வேற யாராவது வீட்டுக்கு பிள்ளையா இருந்தா ஜாலியா சந்தோஷமா இருந்திருப்பேன். டே நைட் வேலைக்கு சாமி அப்பாட்ட படாது பாடு வேற ஆள் போலாம் பாவம். என்னங்க அது மாதிரி அப்பா சொல்வதை கேட்டு அம்மா சொல்வதை கேட்டு இருக்கிற மாதிரி ஒரு குழந்தைய நம்ம கிரண் நான் 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நேற்று 10 வருஷமா அப்பா கோடு போட்டா தாண்டாத. என்னங்க அப்பா கோடு போட்டா அம்மா அப்பா கோடு போட்டா தாண்ட. ஆள் பார்த்தா ஜெய்ஜாண்டிக்கா இருப்பாரு. பார்த்துருக்கேன் கிரண். அப்பாவுக்கு மேல ஒரு சைஸ் இருக்கு ஆளு. ஆனால் அம்மா அப்பா சொல்றது கேட்கிற மாதிரி இருக்கு. யார் சொன்னாலும் பரவாயில்ல, ஊர்ல யார் சொன்னாலும் சரிங்க சரிங்க அம்மா சரிங்க, அதுக்கு மேல வர வார்த்தை ஆள் இப்படி இருக்கிற பார்த்தியா ஆச்சா மச்சான்னு பேசு. ஆனா வர்ற வார்த்தையில லோ மெலடியா அன்பா இருக்கு. அதனால அம்பாளுடைய திருவருளோடு அம்பானி வீட்டுல நீங்கெல்லாம் மகனாவ பிறந்திருந்தா தங்க சட்டை போட்டுக்கலாம். உண்மைதானே? என்னம்மா தங்க கார்ல போயிருக்கலாம் எல்லாம். ஆனா நமக்கு உடையாமலையும் தான் இதுதான் வீடு, இதுதான் கணவர், இதுதான் பிள்ளைன்னு கடவுள் எழுதி வச்சுட்டாரு. என்னைக்காவது நீங்கள்லாம் கடவுள் அது கொடுக்கல இது கொடுக்கலன்னு கேட்டுக்கிறோமே, எனக்கு மனித ரூபத்தை கொடுத்தியே கடவுளே உனக்கு நன்றி நம்ம சொல்லியிருக்கிறோமா? இந்த கை கொடுத்தியே கண் கொடுத்தியே என்னைக்கு நம்ம சொன்னதே இல்லை. அதே போல தருணும் அதே மாதிரி தான். நீ சொன்ன எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கலாம். அந்த அளவிற்கு நம்முடைய ஒவ்வொரு குழந்தையும் இந்த அம்பாளுடைய அருளை பெற்று மிக சிறப்பான முறையிலே இந்த விழா நடைபெற்றது. இத்தனை தாய்மாரி பாருங்க, இத்தனை அம்மா பராசக்தி நிக்கிறவங்கள பாருங்க. இவங்களே இப்படி உட்கார வைக்க முடியுமாமா? உண்மை சொல்ல கண்ணாடி போட்டிருக்குது அம்மா. இங்க அம்மாவால இப்படி உட்கார வைக்க முடியுமா? அமைதியா வைக்க முடியுமா? சமணங்கால் போட்டு உட்கார வைக்க முடியுமா? ஆனா இவங்க எல்லாம் அந்த அம்மா சொல்ற மாதிரி கேட்கிற மாதிரி அத்தனை கால் வலிச்சால், கை வலிச்சால், வாய் வலிச்சால், பசி எடுத்தாலும் தன்னை மறந்து ஆடி பாடி தொழுது வணங்கி 6 நாள் நல்லா எடுத்திருக்கிறாங்க. பம்பையினாலும் வாதியினாலும் இவர்களுக்கெல்லாம் ஒரு கிளாப் பண்ற மாதிரி பண்ணுங்க பாருங்க. எல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும். எல்லாம் இருந்தது கிடைத்த செய்த பக்திக்கு கிடைத்த இந்த சக்தி. நீங்க பக்தி செய்தீர்கள், சக்தியாக மாறி உட்கார்ந்து இருக்கிறார். மாரியம்மனுக்கு இன்னும் சில மணித்துள் மகா அபிஷேகம் நடைபெறும்.